எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு. கடவுள வந்து அவர பார்த்துக்கிட்டா தான் நம்மள நல்லபடியா பார்த்துப்பாரா? இல்லன்னா பார்த்துக்க மாட்டாரா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா, நம்ம அத பெறணும்ல. சும்மா எப்படி நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? அத நம்ம வாங்கணும். இப்போ ஒருத்தங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா என்ன செய்ய முடியும்? அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? "நல்லா இரு தம்பி" அப்படிம்பாங்க. கால்ல விழுந்து கும்பிட்டா தான், அவங்கள தூக்கி நிறுத்தி, தலைய தடவி குடுத்து, மனசார வாழ்த்துவாங்க. அப்பேற்பட்ட பிளெஸ்ஸிங்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அதுக்காக தான் நாம கடவுள கும்பிட போறோம். சரிங்களா? ஒரு குருகிட்ட ஒரு சிஷ்யர் கேட்டாராமா, "சாமிய கும்பிடணும்னா, அது இதுன்னுலாம் வாங்கிட்டு தான் போகணுமா கோயிலுக்கு? ஏன் சும்மா போக்கூடாதா?" அப்படின்னு கேட்டாராம். சும்மா போனா சாமி ஏத்துக்க மாட்டாங்களான்னு. அதுக்கு அந்த குரு சொன்னாராமா, சிஷ்யர்கிட்ட, "ஏப்பா நீ எனக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து தரியா?" அப்படின்னாராமா. அப்போ அவரு போயி, சரி தண்ணி கொண்டு வந்து குடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டம்ளர்ல கொண்டு வந்தாராம். அதுக்கு அந்த குரு சொன்னாராமா, "நான் உன்கிட்ட தண்ணி தானப்பா கேட்டேன். நீ எதுக்கு டம்ளர்ல கொண்டு வந்து தர?" அப்படின்னாங்களாமா. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் அதோட கொள்கலன் இல்லாம செய்ய முடியாது. அதே மாரி தான் இதுவும். நம்ம வந்து ஒரு எப்படி தண்ணி மூக்கறக்கு அந்த டம்ளர் தேவைப்பட்டுச்சோ, அதே மாரி தான் நம்மளுடைய இன்னல்கள் கடக்கிறதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு மெயினா வேணும். சரிங்களா? இத விட சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம அம்மா, அப்பா இருக்காங்க. அவங்க அ பெத்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே அவங்க மேல பாசமும், ஆசையும், அ பரிதவிப்பு, எல்லாமே அன்பு, எல்லாமே எல்லா குழந்தைங்க மேலயும் இருக்கும். ஆனா, சில குழந்தைங்க வளர்ந்துட்டு, படிச்சு வெளிநாட்டுக்கு போயிர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சில குழந்தைங்க கூடவே இருக்கு. அப்ப வெளிநாட்டுக்கு போன குழந்தை மேல பாசம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. அந்த குழந்தை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க பிளஸ் பண்ணுவாங்க. ஆனா, கூட இருக்கிற குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய தான் நல்லபடியா பார்த்துப்பாங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சா குடுப்பாங்க. குளிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்தி விடலாம். அந்த குழந்தைக்கு தேவையான சின்ன வயசா இருந்துச்சுன்னா நல்லா பண்ணலாம். பெரிய வயசுல அவங்க பண்ணினாலும், வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிக்க வைக்கலாம். அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் எடுத்து குடுக்கலாம். அம்மா செய்ற விதவிதமான தம் மகனுக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு அம்மா செய்ற அந்த சாப்பாடுகள் எல்லாம் அந்த குழந்தை சாப்பிடும். தூரத்துல இருக்கிற குழந்தைக்கும், கூட இருக்கிற குழந்தைக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல. இந்த குழந்தை அவங்க அம்மாவோட பரிபூரண அன்ப பெறுது. தூரத்துல இருக்க குழந்தைக்கு ஆசீர்வாதம் மட்டும் தான் போய் சேருது. அப்ப இத பரிபூரண அன்பு பெறும்போது என்ன ஆகும்னா, அவன் இப்போ வெளியில போறான். தன்னோட வீட்ல இருக்க அம்மாவோட குழந்தை வெளியில போகுது. எங்கேயாவது தடிக்குட்டுருச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கு ரத்தம் கீன்னு வந்துருச்சுன்னா, அந்த அம்மா உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. எல்லாம் பார்ப்பாங்க. இதே வெளியூர்ல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, அந்த அம்மானால எப்படி போக முடியும்? இப்ப பக்கத்து ஊரா இருந்தா அந்த அம்மா எப்படி பஸ் ஏறி போயிருவாங்க. வெளிநாட்டுக்கு போற குழந்தை என்ன செய்ய முடியும்? அந்த குழந்தையா அதுவா எல்லாம் எத இது பண்ணிக்கணும். ஆனா, நம்ம அந்த குழந்தை நல்லா இருக்கட்டும், சரியாயிடணும்னு அம்மா பிரார்த்தனை தான் பண்ணுவாங்களே ஒழிய, போய் பார்க்க முடியாது. அதே மாரி தான். கடவுள் கூட நெருக்கமா இருந்தா தான், நம்ம பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளும் கிடைக்கும். நம்மளுக்கு எல்லா வகையிலயும் அவரோட சப்போர்ட்டிங் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தூரத்துல இருந்து ஆசீர்வாதம் மட்டும் தான் கிடைக்கும். அவரோட அரவணைப்பு கிடைக்குமான்றது என்னன்னு தெரியாது. கூட இருந்தாலும் தானே தோள தட்டி அரவணைச்சு, தோள்ல சாய்ச்சு, எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, செய்வாங்க. வழித்தடத்த காட்டுவாங்க. கைய பிடிச்சு நாமும் அவங்க கூட பயணிக்க முடியும். இத சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான், நம்ம வாழ்க்கையில ஒரு சூப்பரான வாழ்க்கைய வாழ முடியும். ஏக்கப்பட்டுட்டு, துக்கப்பட்டுட்டு, துயரப்பட்டுட்டு கடந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம கூட இருக்கிற அம்மாவ, சாயப்பாவ, அப்பாவா, நண்பனா, அம்மாவா, ம். மகனா, தம்பியா, அண்ணனா இருக்கிற அவர எப்படி நம்ம சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம கைய பிடிச்சுக்கிட்டு, அவர் கூட கூட போயிட்டே இருந்தோம்னா, அவர் நம்மள நல்லபடியா பார்த்துப்பாரு. அவரு கூட எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா ஒரு நாள் 4 ஆரத்தில ஏதோ ஒரு ஆரத்தி எடுங்க. காலை ஆரத்தி எடுத்தா பெட்டரு. ஏன்னா நம்ம நாள் முழுக்க வேலை செய்றோம். ஒரு கடவுளோட ஆசீர்வாதத்தோட ஒரு நாள தொடங்குனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சச்சரிதம், சச்சரிதத்துல
ஒரு அத்தியாயம் டெய்லி படிங்க. ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு 10 டைம் மட்டும் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி உள்ள இழுத்து நல்லா வெளிவிடுங்க. போதும். இத செஞ்சாவே போதும். உங்களோட வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்டா தான் நாம மாற முடியும். நாம மாறினா தான் நம்ம மாற்றங்கள் ஏற்படும். அதனால மனசுல ஆணித்தரமா பதிய வைங்க. எந்த ஒரு பரிகாரமும் வேண்டாம். எதுவுமே வேண்டாம். எதுவுமே இல்லாம கடவுளோட ஆசீர்வாதத்தினால நம்ம கஷ்டங்கள கடக்க முடியும். ஏன்னா அனுபவபூர்வமா நான் அனுபவிச்சிருக்கேன். இழந்தது ஏராளம். ஆனா இப்ப பெற்றுக்கொண்டது ஏராளமா வரப்போகுது. ஒவ்வொன்னா வாங்கிட்டு தான் இருக்கேன். எதுவும் லாஸ் ஆகல. நான் எதெல்லாம் இழந்தேனோ அதெல்லாம் கடவுள் குடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்கா மனசுக்குள்ள ஆணித்தரமா இருக்கு. அதே விஷயத்த தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணுமா? இல்ல அவரோட அரவணைப்பு வேணுமா? அவர நல்லா பார்த்துக்கிட்டா, அவரும் நம்மள நல்லா பார்த்துப்பாரு. அதனால நாம எல்லாரும் சாயப்பாவோட ஆசீர்வாதத்துல சந்தோஷமா, நிம்மதியா, ஒற்றுமையா நம்ம கூட நம்ம குடும்பத்தோட வாழக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதத்த வாங்குவோம். வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.